சத்யாவோட அப்பாவை கூப்பிட்டு உங்க பையனுக்கு டிசி கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சத்யாவும் பிரின்சிபல் மேமோட காலில் விழுந்து கெஞ்சுறான். பையன் காலில் விழுந்ததை பார்க்க முடியாத அவங்க அப்பாவும் அங்க இருந்து வெளியே வந்துடுறாரு. இதுதான் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் மேமும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கோமா வீட்டுக்கு வந்த அவங்க அப்பாவும் பொண்டாட்டிக்கிட்டையும் பொண்ணுகிட்டையும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி இந்த பையனை படிக்க வைக்கிறோம், ஆனா இவன் அவங்க காலில் போய் விழுந்தது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. சத்யாவோட அம்மாவை நீ ஏன்டா போய் அவங்க காலில் விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் எந்த தப்புமே பண்ணல, அந்த பொண்ணு பிடிக்கும் அவ்வளவுதான், மத்தபடி நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸ்கூலுக்கு வந்தா பார்வதி இவன் மேல கோவமா இருக்கா. இவனும் பார்வதி கிட்ட போய் புரிய வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா பார்வதி இவங்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல. பாத்ரூம்ல இருந்து கௌதம் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்தது. இதனால கோவப்பட்ட சத்யா திரும்பவும் போய் கௌதம போட்டு அடிக்கிறான். அங்க வந்த தமிழ் சாரும் அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்துறாரு. சத்யா இந்த மாதிரி பண்ணல அப்படின்றது பார்வதிக்கு தெரிஞ்ச உடனே அவளும் இவங்க கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த டைம் பார்த்து சத்யா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். தமிழ் சாரும் இதெல்லாம் உனக்கு லாய்க்கப்படாதரா, நீ கஷ்டப்பட்டு படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த பையனும் கரெக்டா படிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த பையன் ஃபீஸ் கட்டுறதுக்காகவே அவங்க அம்மா வீட்டு வேலைக்கு எல்லாம் போய் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா நைட் டியூட்டி எல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அவங்க அக்கா தண்ணியில போய் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க. அதனால தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க காலோட தோல் எல்லாம் அழுகி போயிருக்கு. இதை பாக்குற அந்த பையனும் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் ஃபேமிலியை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு போறான். பார்வதியை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட வந்து பேச ட்ரை பண்றான். போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். தமிழ் சாரோ நீ நல்லா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், ஸ்கூல்ல நடக்கிற கல்ச்சரல்ஸ்ல கலந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவன் ஏதோ ஒன்னு பிளான் பண்ணிட்டு கௌதம் கிட்ட போயிட்டு நீ தான் நல்லா பாடுவல, சிங்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பார்வதி திரும்பவும் வந்து சத்யா கிட்ட பேச வரா. இவனும் கோவப்பட்டு டென்ஷனா பேசுறான். அதுக்கு பார்வதியோ நீ ரொம்ப கோவப்படாதா, பார்க்க அழகா இருக்கு, நானே கண்ணு வச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. சிங்கிங் காம்படிஷன்ல கௌதமே வின் பண்ணிடுறான். சத்யானால தான் நான் வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லறதுக்காக வந்தா. நீ ஒன்னும் ஜெயிப்பன்ல, நான் உன்னை காம்படிஷன்ல கலந்துக்க சொல்லல, அங்க தோத்துருவேன் அப்படின்றதுனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். வேணுட்டே கௌதம் கூட சண்டை போட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு பிரின்சிபல் கிட்ட வந்து நிக்கிறாங்க. பார்வதி அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்டோ ஏன்டா அவளை அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறானுங்க. நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன், நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிளம்பிடுறா. ஆனா பார்வதியோ எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. பிரின்சிபல் அவங்க அப்பாவை கூப்பிட்டு கத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா அவங்க அப்பாவோ என் பையனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாரு. அவங்க அப்பாவை டிசி வாங்கிட்டு வீட்டுக்கு பைக்ல போயிட்டு இருக்கும்போது நீ இனிமே டயத்துக்கு வீட்டுக்கு வந்துடலப்பா, அம்மா வீட்டு வேலைக்கு எல்லாம் போக மாட்டாங்களா, அக்கா இனிமே தண்ணி எல்லாம் நின்று வேலை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம பையன் வேணும்ட்டே தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்றதையும் அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவங்க பையனை பழைய ஸ்கூல்ல கெஞ்சி கூத்தாடி அப்படியே ஒரு வழியா சேர்த்து விட்டுறாரு. சத்யா திரும்ப வந்ததை பார்த்து அந்த கிளாஸ் பசங்க திரும்பவும் சத்யாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. தூரத்துல இருந்து பார்த்து அவங்க அப்பாவோ அவங்க பொண்டாட்டி கிட்ட நம்ம பையன் இங்க படிச்சாதான் நிம்மதியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.